இன்றைக்கி காலையிலே பயங்கர பரபரப்பாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கமாக வந்துட்டு சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. யூஸ்வலாக ஹஸ்பண்ட் வந்து நைட் டைமில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ தட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி காலையிலே வாங்கிட்டு வந்ததுனால பேக்கோடு வைக்கவும் முடியாது. ஏன்னா வச்சோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதே டைமில் என் புள்ள குட்டிங்கெல்லாம் வந்து அதை எடுத்து விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கையோடு இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணி இடத்தெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். வீட்டில் இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. சரி ஓகே மில்லட் இட்லி பொடி அரைச்சி வைக்கலாம் சொல்லிட்டு தான் வந்துட்டு அரைச்சிட்டு இருந்தேன். இது நான் செகண்ட் டைம் வந்துட்டு அரைக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரகு, திணை, சாமை இது 3மே 1/4 கப் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. கடைசியாக வந்துட்டு 2 கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையில் காரத்துக்கு தேவையான வரமிளகாய், பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் பூண்டை கிறிஸ்பாகிற தடவை வதக்கிட்டு அரைக்கும் போது உப்பு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.